கோவை சாய்பாபா காலனி பகுதியில் அதிகாலை நேரத்தில் நடந்த சாலை விபத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ராகுல் என்ற இளைஞர் ஓட்டிய சொகுசு கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்பு சுவரில் மோதியது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த ராகுல், விஜய், மோகன்ராஜ் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கார் தலைக்குப்புறம் கவிழ்ந்து சேதமடைந்தாலும் அவர்கள் சீட் பெல்ட் அணிந்ததால் ஏர்பேக் செயல்பட்டு லேசான காயங்களுடன் தப்பித்தனர். விசாரணையில் இளைஞர்கள் மதுபோதையில் இருந்ததாக தெரியவந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தனியார் பட்டா நிலத்தில் கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்புத் துறையினர் திணறி வருகின்றனர். கடந்த சில தினங்களாக வறண்ட வானிலை நிலவி வரும் நிலையில் புதுக்காடு அருகே காலை முதல் தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. சாய்வான நிலப்பரப்பு என்பதாலும் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதாலும் தீ வேகமாக பரவி வருகிறது. மேலும் வனப்பகுதிகளிலும் தீ பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. தீயை கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்புத் துறையினர் தடுமாறி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே குலதெய்வ வழிபாட்டுக்கு சென்றபோது தேனீக்கள் கொட்டியதில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 10 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பரவக்கல் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் குடும்பத்துடன் அருகே உள்ள கன்னி கோயிலுக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு சென்றுள்ளார். பொங்கல் வைத்து சாம்பிராணி, ஊதுபத்தி வைத்து வழிபாடு செய்த போது அருகிலிருந்த மரத்திலிருந்து வந்த தேனீக்கள் கடித்ததில் அலறியடித்து ஓடினர். படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் செந்தில்குமார் என்பவர் உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே குமராட்சி சாலையில் குப்பைகள் சாலையோரம் கொட்டப்பட்டு துர்நாற்றம் ஏற்பட்டு சுற்றுப்புற சூழலை பாதிப்பதாக புகார் எழுந்துள்ளது. குப்பைகள் காற்றில் பறந்து வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஏற்படுத்தும் ஆபத்தையும் அதிகரித்து வருகின்றன. மேலும் வெள்ளியங்கால் ஓடை நீர் மாசடைந்து பொதுவெளியில் மக்கள் மற்றும் போக்குவரத்துக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது. வாகன ஓட்டிகள் மற்றும் கிராம மக்கள் குப்பைகளை தரம் பிரித்து பாதுகாப்பாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.